இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகிறோம். வேதத்தை தூக்கி பிடிச்சு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வருமட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். அமர்ந்து கொள்வோமா? ஆண்டிய கைகளை தட்டி நாம் வரவேற்போமா? ஹல்லேலூயா. சத்தமே இல்லை. எல்லா எனர்ஜியும் பாட்டில் வேஸ்ட் பண்ணிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அப்பாடா, இது ஒரு நல்ல 40 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் நமக்குள்ள, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அப்படி வரக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருக்கும்போது அவர் உனக்காய் வைராக்கியமாய் நிற்பார். சகோதரி சாட்சி சொல்லும்போது நான் அதை தான் யோசித்தேன். ஆனாலும் அவங்க ஓடி போகாமல் ஊருக்கு இன்றைக்கி கர்த்தருடைய சந்நிதிக்கு நான் இருக்கிறேன்னு இருக்கும்போது கர்த்தர் உனக்காய் நிற்பார். ஆமேன். அது நம்ம எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகும்பதாக எனக்கு தெரியல இன்றைக்கு டைட்டில் அது அவ்வளோ தெளிவாக தெரியலையா எனக்கு தெரில. இட் இஸ் பெட்டர் டு லிசன். செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க சேர்வதே நலம். இட் இஸ் பெட்டர் டு லிசன். இப்போ இந்த சூழலிலே, இந்த கால நிலைகளிலே நாம் அனைவரும் கர்த்தருடைய சன்னதியை தேடி வந்திருப்பது மிகுந்த ஒரு பாக்கியமான காரியம், ஆசீர்வாதமான ஒரு காரியம் கூட. ஏனென்றால் நமக்கு சுற்றி நடக்கிற காரியங்கள் அவ்வளவு நன்றாக இல்லை. ஆனாலும் கர்த்தரை தேடி அவர் சமூகத்திலே வந்திருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதத்தின் பின்னாலே போகாமல், பெத்தேல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இருக்காமல், ப்ளீஸ் கோ ஃபார்வர்ட் டு பெனியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எனக்கு காட்டுங்க. நான் உம்மை பார்க்க வந்திருக்கிறேன் சுவாமி, உம்மை கேட்க நான் வந்திருக்கிறேன்ப்பா. எந்த விதத்திலும் நான் ஏன் ஆசீர்வாதம், ஏன் அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. இவ்வளவு நேரம் அதுதான் நடந்தது. அப்போது நான் உம்மை பார்க்க சில நேரங்களை எனக்கு தாருங்க. அப்போ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையும் உம்முடைய கருத்துக்குள்ளே வைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க என்ற அந்த ஒரு மனதோடு வார்த்தையை கேட்கும்படியாய் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் மறுபடியுமாய் எல்லா நேரங்களிலும், பலவீன நேரங்களிலும் போதுமானவராய் இருந்து வழி நடத்தி அவர் வல்லமை உள்ளவர் என்பதை எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலே காட்டுகிற தயவுக்காய் கர்த்தருடைய நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட வார்த்தையை கேட்கும்போது அவர் மாத்திரம் இங்கே வெளிப்படட்டும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் நாங்கள் காண வேண்டாம். அவர் வார்த்தையை மாத்திரம் கேட்கட்டும். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றீர். அந்த இவருக்கு செவி கொடுங்கள் எங்கள் இருதயத்தில் ஆழமாய் செல்லட்டும். கர்த்தாவே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்றீர். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றீர். கிருபையாய் எங்களுக்கு நாங்கள் உமக்கு ஆலோசனை சொல்லாமல் இருக்க அப்படியான மனநிலையை கர்த்தர் ஆவியானவரை கொண்டு எங்களுக்குள்ளே நீர் ஆண்டவரை கிரியேட் பண்ணும்படியாக நம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அந்த சாமுவேலை போல பெரிய நிலைமைக்கு கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திலே உன்னை கொண்டு வர வேண்டும் என்றால் அதுதான் முக்கியம். லார்ட் ஸ்பீக், யோர் சர்வன்ட் ஹியர்ஸ். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அப்படியா எங்களை மாற்றுவீராக. ஆவியானவரே, நீர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இது சின்ன சண்டே கிளாஸில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ப்ரேயர்.
வேத வசனத்தை வாசிக்கும் முன்பதாக உட்கார்ந்து கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்க ஆண்டவரே. நாம் மிகு நேரங்களில் என்ன செய்கிறோம்? கர்த்தாவே கேளும், அடியேன் சொல்லுகிறேன். அது ஒரு நேரம், உன் ஜெபத்தின் நேரம் மாத்திரம்தான். அது கூட நல்லா சொன்னார் பாஸ்டர், அவருடைய சித்தத்திற்கு அடியில் கொண்டு வா. ஆனால் வேதம் வாசிக்கும் போது ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தாவே நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன். நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதற்கு நம்ம ரெடியாக இப்போ உட்காந்துருக்கோம்? ஆமேன். கை கொஞ்சமாக தான் மேலே போகுது. கை தூக்குறவங்கள மாத்திரம் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அப்படி தான் சில நேரத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. ரைட்டு, நான் அப்படி சொல்கிறதில்ல, விட்டுருங்க. ஓகே, நாம் இன்றைக்கு எபிரேயர் 12 அதிகாரத்தின் அந்த ஒரு தியானங்களுக்குள்ளே நுழைகிறோம். எபிரேயர் 12 அதிகாரத்தின் தியானம். அதுக்கு முன்பதாக லேக்கா ஒரு காரியத்தை என்கிட்ட சொன்னாங்க, அதை மேபி நான் சொல்லிடுறேன், மறந்துடுவேன். ஏப்ரல் மாதம் மத்தேயு சுவிசேஷத்திலே ஒரு வேதாகம பரீட்சை நம்முடைய சபையிலே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பாஸ்டர் அதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், 1.5 hours 60 மார்க்கு தான். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். கேள்விகள், டைரக்ட் கொஸ்டின்ஸ். அடுத்த தடவை நான் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஸ்டின்ஸை, கர்த்தர் ஜீவனை கொடுத்தால். அப்போது இந்த தடவை வெறும் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் அந்த ஒரு புக்கை தரவாக படிச்சுட்டு வந்தால் போதும். உங்களுக்கு 10 மார்க்கு கேள்வி, 1 மார்க்கு நோ சாய்ஸ். அப்புறம் சிறிய சுருக்கமான விடைகள் 3 marks ஈச். அடுத்தது விளக்கமான விடைகள் 5 marks ஈச். நிறைய சாய்ஸ் போட்டிருக்கிறேன். இது சரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் போடுறதுக்கு உள்ள ரூல் கிடையாது. சாய்ஸஸ் மஸ்ட் பி ரெஸ்ட்ரிக்டட். ஆனால் இது நம்ம கர்த்தருடைய காரியங்கள்னால நீங்கள் 5 கேள்வி எழுதுறதுக்கு பதிலாக நான் போய் இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டேன். போன வாரம் 10 கேள்வியாக போடுறேன். மச் அகேன்ஸ்ட் மை சாய்ஸ். 10 கொடுத்து 5 எழுத சொல்கிறது. ஸ்டூடெண்ட் 50% நீ படிச்சுட்டு வந்தால் போதணும் இல்லையா? ஆனால் சின்ன சின்ன பொடி அங்கங்கே வச்சுருக்கிறேன். நான் உங்களை ரொம்ப திருக்காட்டாலும். ஓகே, அடுத்தது 5 marks கொஸ்டின்லேயுமே 10 marks கொடுத்து we are asking for 5 marks. 5 questions. கடைசியாக மனப்பாட பகுதி மஸ்ட். நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். மத்தேயு 5 அதிகாரத்திலே 3 முதல் 11 சொன்னோமாப்பா. என் நாமத்தினாலே நிந்தி அதோட அது வரைக்கும். அடுத்தது மத்தேயு 6 அதிகாரத்தில் இருக்கிற பரமண்டல ஜெப பகுதி, அதாவது மேத்யூ சாப்டர் 6. சொல்லுங்கப்பா. 9 to 13. வெரி குட். 9 to 13. நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் என்ன அலர்ட்டாக இருக்காங்க பாருங்கள். 9 to 13 அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அடிப்பிரளாமல், கமா செமிகோலன் மறையாமல், ஃபுல் ஸ்டாப் மறையாமல் நீங்கள் எழுதணும். ஏன்னா போர்ஷனே சொல்லட்டுமே இல்லையா? மெமரி வர்ஸ் அப்படி தான் எழுதணும். ஓகே, சரி. நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபுல் அதிகாரத்தை கொடுப்போம். அதனால் பி ஹாப்பி. சரி, இப்போது நம்முடைய தலைப்புக்கு வருவோம். இது அப்படியே தேவனுடைய வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டது. ஒருவேளை நான் முதல்ல டைட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட்டை பற்றி ஒரு சில காரியங்களால் நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டி, இந்த அம்மாவுக்கு உலகத்தில் என்ன, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நேரம் பேசியிருப்பாங்க தங்களுக்குள்ளே, இந்த அம்மாவுக்கு உலகத்தில் நடக்கிற ஒன்றுமே தெரியாது போல், வந்தவுடனே செவி கொடுக்க சேர்வதேனாலும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். உலகத்தில் நடக்கிறது எல்லாம் நம்ம எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது. டைட்டில் முதல்ல ஐ வில் புட் இட் ஃபார்வர்ட், தென் ஐ வில் கோ பேக் டு த கான்டெக்ஸ்ட். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதில் ஒரு சிறிய பகுதி தான்.
மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க சேர்வதே நலம். அதுக்கு முன்னால என்ன எழுதியிருக்கு? நீங்க நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். போதும்பா, போதும். செமிகோலன் எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கோ அது இன்னும் சொல்ல வந்தது முடியலை, இன்னும் ஃபார்வர்டு போகுதுன்னு அர்த்தம். கட்டாயம் சேர்த்து தான் படிக்கணும். நீ தேவாலயத்துக்கு போகும்போது ஏதோ கணக்குக்கு போய் அங்கே உட்காந்து செய்ய வேண்டியதை செய்துட்டு வராமல் செவி கொடுக்கப்போ, கர்த்தர் சொல்கிறதை கேட்கப்போ என்று சர்வஞானி சாலமோன் சொல்லுகிறார். ரைட்டு. ஒருவேளை நாம் கேட்கலாம், நாங்கள் எதுக்கு செவி கொடுக்கணும்? யாரோ பேசுகிறீங்க, கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்கிறீங்க, ஏன் செவி கொடுக்கணும்? இங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய பிரசன்னத்திலே சொல்லப்படுகிறவை. அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. அதை தேவனுடைய வார்த்தை என்று எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்யும். வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. இல்லை என்றால் அது உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்ய வாய்ப்பில்லை. அதனால் எவ்வளவுதான் அங்கே ஆசீர்வாதங்களை கேட்டாலும் நீ கர்த்தருக்கு முன்பாக unless you stand in proper posture, nothing will happen. என்ன சொல்கிறீங்க? ஆமாவா இல்லையா? ரெண்டு பேரும் தான் ஆமான்றாங்க. ஆமேன், எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். ரைட். ஏன் நான் செவி கொடுக்க வேண்டும்? சங்கீதம் 66 19 20 கூட வாசிக்கலாம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெரி குட். அதுல என்ன சொல்லியிருக்கு? மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். இந்த சங்கீதத்தின் தலைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா ராகத்தலை நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு தான். இது சரியாய் யாருடைய காலத்திலே எழுதப்பட்டது என்றால் எசேக்கியா ராஜாவின் காலத்திலே, தாவீது ராஜாவின் காலத்திலே அல்ல. ஆனால் தாவீது ராஜாவின் வாழ்க்கைக்கு இதை அப்படியே நாம் கொண்டு செல்லலாம், ஒன்றுமே அதில் தப்பு கிடையாது. எசேக்கியாவை சனகரிப்பு ராஜா, அசீரியா ராஜா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசீரியா என்பது இன்றைக்கு உள்ள ஈரான். அப்போ அந்த அசீரியா ராஜா எசேக்கியாவை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். சனகரிப் எசேக்கியா என்ன செய்வது என்று தெரியாமல் கர்த்தருடைய சந்நிதியில் போய் விழுகிறான். அது நல்லா நமக்கு தெரியும். கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதை நடப்பித்த எசேக்கியா ராஜா அவருடைய சமூகத்தில் போய் அவன் அனுப்பின லெட்டரை கொண்டு போய் போடுறான். ஆண்டவரே, இதை நீங்கள் பாருங்கள், எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, எங்களுக்கு பலன் இல்லை. அதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்கனவே அங்கிள் ஒருக்கா சொன்னாங்க, சங்கார தூதனை அனுப்பி 180,000 பேரை தேவ தூதன் சங்கரித்தான் அசீரியரின் பாளையத்திலே. ஆமேன். இவங்க போய் ஒன்றுமே பண்ணலை, தேவதூதன் சங்கரித்தான், ஆண்டவர் சங்கரித்தார். அதுக்கு ரெஸ்பான்ஸாக எழுதிய சங்கீதம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு பின்னணியம் இருக்குது, அதை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அங்கே தான் எசேக்கியா பாடுகிறார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரம்தான் போகிறாங்க கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை இங்கே இஸ்ரவேலர் நினைவு கூறுகிறார்கள். இது ஒரு நினைவு கூறுதலான பாட்டு. ஆமேன். அப்போ ஏன் ஆண்டி செவி கொடுக்கணும்? ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்கிறார். அவர் உனக்கு செவி கொடுக்கும்போது நீ கட்டாயமாய் ஜெபத்தில் நீ கேட்கிறதற்கு அவர் செவி சாய்க்கிறார். அப்போ நான் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? வாயை திறந்து பேசுங்க, செவி சாய்க்கணும். இட் இஸ் அ மஸ்ட்.
ஏன் பண்ணணும்? அப்படிதான். சரியா? அடுத்ததாக செவி சாய்க்காட்டி என்ன செய்வீங்க? ஏன்னா நடக்கும். நம்ம பிள்ளைங்க கேட்பாங்கள்ல, இப்படி சின்ன பிள்ளைங்கிட்ட இப்படி தான் செய்யணும்னா, ஏன் செய்யாட்டி? அதுக்கு நான் வரேன். எபிரேயர் 12 அதிகாரம். இதுதான் நம்மளுடைய திறவுகோல் வசனம். 25. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சிஸ்டர்ஸ் லீட் பண்ணுவாங்க. பேசுகிறவருக்கு 310வது பக்கம், புதிய ஏற்பாடு. தொடங்குங்க சிஸ்டர். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அப்போ என்ன செய்ய முடியாதான்? பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அங்கே இருக்கிறது ஒரு செமிகோலன். அப்போ மீதி கீழே இருக்குன்னு அர்த்தம். ஏன்? பூமியிலே பேசின மோசேக்கு செவி கொடாமல் இருந்தவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிற தேவனுக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? எப்படி நம்மோடு பேசுகிறார்? நம்பர் 1, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான். இது நான் சொல்றதில்ல, வல்லமையுள்ள தேவனுடைய தாசர்கள் சொல்லுவது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவளை கொண்டு அல்ல, உன்னோடு கூட நேரடியாய் நம்ம கையில் இருக்கு. இப்போ அந்த காலத்தில் வேதம் கையில் இல்லை அவங்களுக்கு. அப்போ தீர்க்க தரிசி தான் பேச வேண்டி இருந்தது. இப்போ ஒரு வீட்டில் அத்தனை பைபிள் வச்சுருக்குறோம். இதுதான் முதல்ல நீ உட்கார்ந்து வாசிக்கும்போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றால் பேசுகிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் பேசுகிறார். அதற்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நாம் தப்பிக்க முடியாது என்பதை புதிய ஏற்பாட்டு பகுதி கூறுகிறது. ஆமேன். இது பழைய ஏற்பாட்டு பகுதி இல்லை, கிருபையின் காலம். அப்போ அதிகமாய் செவி கொடு. ஆமேன். சரி, இது என்ன ஆண்டி? தொடங்கும் போதே இட்ஸ் லைக் அ பாம் ஷெல். செவி கொடுங்க, கட்டாயம் செவி கொடுக்கணும். ஆண்டவர் கொடுக்குற, இல்லைன்னா தப்பிக்க முடியாது. இல்லை, வரேன். இன்றைக்கு சூழலிலே நாம் எப்படி செவி கொடுப்பது? இன்றைக்கு சூழல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாரும் அதனாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுவது 1 கொரிந்தியர் 7:31, 1 கொரிந்தியர் 7:31, 1 யோவான் 2:17. உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அதுக்கு தான் நான் வரேன். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இந்த உலகத்தின் காரியங்கள் they pass, this too will pass அப்படின்னு சொல்லி உலக மக்கள் ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்தது இங்கிருந்து தான். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் கடந்து தான் போயிடும். அதனால் இப்படி ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுவோம்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கர்த்தருடைய சந்நிதியை நாடி நம்ம வந்திருக்கிறோம். அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம், நம்ம யாரும் ஓடலை. அதுவே முதல் பாயிண்ட் ஃபார் ஹிம் டு bless us. ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவர் ஒன்றும் பயப்படாத, இந்த உலகத்தின் காரியங்கள் they are passing away, கடந்து போகுது. 1 யோவான் 2:17 என்ன சொல்லுது? உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாஸ்டர் சொன்னாங்க, அவருடைய சித்தத்திற்கு உள்ள இருந்தீனா தானே. அதே போல அவருடைய சித்தத்தின்படி நீ செய்யும் போது என்ன வந்தாலும் அசைக்க முடியாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏனென்றால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரணும். இங்கே இந்த ஆமேன் சொல்லுங்கள், அல்லையோ நோ ஆமேன். அப்போது அவர் உன் நடுவிலே இருக்கிறபடியால், லிட்டராக உன் இருதயத்துக்குள்ளே இருக்கிறபடியால் உன்னையோ என்னையோ உலகத்தின் காரியங்கள் அசைக்க முடியாது. ஆமேன். அது பாட்டுக்கு நடந்துட்டு போகட்டும். எந்த காலத்திலே உலகம் நிம்மதியாக இருந்தது? பழைய ஏற்பாட்டு காலத்திலா? ராஜாக்களின் காலத்திலா? இயேசு கிறிஸ்துவின் காலத்திலா?
ஆதி திருச்சபையின் காலத்தில் எப்பொழுது உலகம் ஒழுங்காக இருந்தது? எல்லாமே பாடுகள். இந்த பாவத்திற்கு விழுந்த விற்று போடப்பட்ட இந்த உலகத்தில் அப்போருந்தே பாடுகள் தான். அதனால் ஏதோ நாம தான் பாடுகளை அனுபவிக்கிற போல பிசாசு நமக்கு போதித்தால் அந்த போதனைக்கு விலகி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டியது முக்கியம். ஆமென். 1 யோவான் 10 என்ன சொல்லுகிறார்? வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அந்நியனுடைய சத்தத்தை அவை அறியாதிருக்கிறபடியால் அவனை விட்டு ஓடிப்போம் என்கிறார். இந்த அந்நியன் யார்? பிசாசு, அவனுடைய ஏஜென்ட்ஸ். அவனை போல யார் யாரெல்லாம் உனக்கு போதிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சத்துருக்கள், எதிராளிகள். ஆனால் எப்போ நான் அதை அறிந்து கொள்ளுவேன்? எனக்கு என் ஆண்டவருடைய சத்தம் பழக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். சிறிய குழந்தை தாயின் சத்தத்துக்கு பதில் கொடுக்கும். பச்சை குழந்தை அந்நியர் சத்தத்துக்கு அது பதில் கொடுக்காது. ஏன்? பழகி போயிருக்கிறது. அதே போல கர்த்தரின் சத்தத்திற்கு நம்மை பழக்குவித்தால் பிசாசு நம்மிடத்தில் பேசும்போது விழுந்து போகாதிருப்போம். ஆமென். எனவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதிலும் அறிந்து கொள்வதிலும் நம்மை பழக்கப்படுத்தி கொள்ளுவோம். ஆமென். அந்நியனுடைய சத்தம், பிசாசுடைய சத்தம் நமக்கு பரிச்சயமாய் இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி ஃபெமிலியரைஸ்ட் டு த வாய்ஸ் ஆஃப் த டெவில். ஆமென். பிசாசு பேசும்போது நல்லா நமக்கு கேட்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேசும்போது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது இது யாருக்கு சொல்லி இருக்கோ, நீ எதிர்பார்ப்போட உட்காரலைன்னா அது யாருக்கோ சொல்லப்பட்டது தான். எஸ் ஆர் நோ? எனக்கு 3 சத்தம் தான்ப்பா எஸ்ன்னு கேட்குது. கர்த்தர் அவங்களோடு தான் பேசுவார். ஆமென். சரி, அதனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம போர்ஷனுக்குள்ளே வந்துடுறோம். மத்தேயு அதில் உள்ளே நீங்கள் போக வேண்டாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இதற்கு நமக்கு என்ன ஆன்டி கான்ஃபிடென்ஸ் இருக்குது? இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும், ஆனால் நாங்கள் பாதிக்கப்படுறோமே, என்ன கான்ஃபிடென்ஸ் இருக்குது? இது உங்களுடைய பரீட்சை போர்ஷன்லே இருக்குது. 30ஆம் வசனத்திலிருந்து 33 வரைக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? அல்லது சிஸ்டர்ஸை முதல்ல வசனம் வாசிக்க சொல்லுவோம், நம்ம எல்லாரும் மற்றது வாசிப்போம். சிஸ்டர் 30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சபையார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. நாம் எல்லோரும் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடி தான் இங்கே வந்திருக்கிறோம். இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்க மாட்டோம். அதனால என்ன செய்வேன்? கேஸ் இல்லாமல் எப்படி சமைப்பேன்? ஆண்டி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் தான் பிரச்சனை. அவர் எங்கே இருந்தாவது உனக்கு சப்ளையரை கொடுப்பாரு. என்னத்தை சாப்பிடுவேன், என்ன ட்ரெஸ் போடுறது, எல்லாவரையும் கூடுதே கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அதெல்லாம் தேவை என்று அவருக்கு தெரியும். ஆமென். எனவே இந்த ஒரு அஷ்யூரன்ஸோடு, இந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு, இந்த ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துட்டு லெட் மீ கோ இன் டு த ப்ராப்பர் மெசேஜ். ஏமேன், ஏமேன். சரி, இப்போது நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நம்முடைய கீ வேர்ஸை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எந்த வேர்ஸ் சொன்னோம்? 12. வெரி குட். கொஞ்சம் பேருக்கு ஆழமாக மனசுக்குள்ளே போயிருக்கு. ஐ பிரேஸ் காட் ஃபார் தேட். ரைட். இப்போது அந்த போர்ஷன் என்னது அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, எபிரேயர் 12 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் சொல்லலை, நான் 1-2 கேள்விகள் கேட்குறேன். எபிரேயர் 12 18 25 வரைக்கும் தான் போர்ஷன். 18 25 வரைக்கும். இப்போ எடுத்துட்டிங்களா எல்லாரும்? 310. ஓகே. 18
21 வரைக்கும் சிஸ்டர் சத்தமாக வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பரிச்சதுமான உங்களுக்கு கேள்வி இருக்கு, பற்றி எரிகிறதுமான நல்லா கவனிங்க. பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கமிடுகிறதற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. இது யாருக்கு சொல்லப்படுகிறது? யூதராயிருந்து கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்ளே வந்த விசுவாசிகளுக்கு, ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ்க்கு எழுதப்படுது. ரைட், ப்ரொசீட்மா. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் முன்னும் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. ரைட், நீங்களோ இல்லடா அது போதும். நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நான் குட்டி குட்டி ப்ரைஸஸ் வச்சுருக்கிறேன். சிஸ்டர்கிட்ட நான் கேட்கல. சிஸ்டர் அப்படி ஏதாவது 4 கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னா தான் தருவேன். ஒரு கேள்விக்கெலாம் மனம் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல அதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்க பாஸ்டமாகவே இருந்து வெளியே எடுத்துடுறோம். எனக்கு இன்னொரு 4 கேள்விக்கு சேர்ந்து பதில் சொல்லுவீங்களான்ற தைரியத்தில் எழும்பி நிற்கணும். இந்த பகுதியிலே பெயர் குறிப்பிடப்படாத மலை எது? வெரி குட். லேக்கா கேட்குமா? சரி, நான் லேக்கான்னு நம்ம மனசில் வச்சுக்கலாம். நீங்கள் யாரான ஆன்சர் சொல்லுங்கள். லெட் மீ சி. இப்போது இந்த சீனாய் மலையின் முக்கியத்துவம் என்ன? இது நாம் ஏற்கனவே தியானித்த பகுதிகள், தியானித்த சத்தியங்கள். சீனாய் மலையின் முக்கியத்துவம் என்ன? எனக்கு ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் யார் சொன்னாலும் சரிதான். மகாதேவன் எப்பா கையை தட்டுங்க. சூப்பர் பிரதர். ஏற்கனவே அப்படி ஒரு பதில் சொன்னாங்க, ரொம்ப அலர்ட். தேங்க்யூ பிரதர். 10 கட்டளைகளும் அவைகளை சேர்ந்தவைகளும் பழைய உடன்படிக்கையும். ரைட்டு, நாம் அந்த கொஞ்சம் நோட் பண்ணிக்கடா லேக்கா. அண்ட் அடுத்தது பிரதர். நான் நிறைய பேருக்கு கொண்டு வரல, 4 கேள்வின்னு யோசித்தேன். தென் ஐ தாட் ஐ வில் ரிலாக்ஸ் இட். சரி, இந்த உடன்படிக்கைக்கு இன்னொரு பெயருண்டு. லேக்காவோ பிரதரோ சொல்கிறீங்களா? இந்த வேறு யாரும் சொல்ல வேணாம். இந்த உடன்படிக்கைக்கு மறு பெயர்கள் உண்டு. ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? சீனாய் மலையிலே நடந்த உடன்படிக்கைக்கு மறு பெயர்கள் உண்டு. வெரி குட். பழைய உடன்படிக்கை, அப்புறம் குட் மோசேயின் உடன்படிக்கை, இன்னொன்று முதலாம் உடன்படிக்கை. இப்போ இதில் நாம் 2 பேரும் தான் சொன்னாங்க. தயவுசெய்து கோச்சுக்காதீங்க மேலே. பிரதர் கொஞ்சம் வரீங்களா? லேக்கா இது 2ல் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வேணா தூக்கி காட்டிருங்க. அவங்க லேக்கா தூக்கி காட்டி. அழகான 2 கீ செயின்ஸ், கர்த்தருடைய வசனம் போட்டது. லேக்கா, உனக்கு அந்த ஃபிஷ்ஷை பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். நாட் டுடே, ஏதாவது இன்னொரு நேரம். அதில் ஒரு ஃபிஷ்ஷில் நடுவில் ஜீசஸ்ன்னு போட்டிருக்கோம். அதுக்கு இன்னொரு நேரம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் வேஸ்ட் பண்ணல. ரைட்டு, நம்முடைய சபையின் மக்கள் இவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறதுக்கு கர்த்தருடைய நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். வெரி குட். இப்போது இதை பற்றிய முழு விவரமும் யாத்திராகமம் 19:20 அடங்குகிறது. இதை பற்றிய முழு விவரம் எடுத்துக்கொள்வோமா? யாத்திராகமம் 19:20. நீங்கள் என்னோட கூட இருங்க, வாசிக்க வேண்டாம். சபையின் மக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்.
நான் அப்படியே ஒரு வசனத்துலேயும் உங்களுக்கு எப்பயும் சொல்லுவேன்ல, அண்டர்லைன் அண்டர்லைன் அண்டர்லைன், அப்படி தான் போகிறேன். ஓகே, இஸ் இட் ஓகே? அப்போ கரெக்டாக நீங்கள் வச்சுருக்கீங்களா? எப்பா சொல்லுங்கப்பா. இந்த நேரம் எங்கள் காலேஜ் ஆரம்பிச்சுன்னா யூ ஹியர்னு கத்திடுவேனா? இங்கே கத்த முடியாதுல்ல, யூ வில் டெல் மீ கெட் அவுட். அதனால் ரைட், இது 94ஆம் பக்கம் பழைய ஏற்பாடு, ரைட்டோ? சரி, இதில் 16வது வசனத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். நாம் சொல்லுகிற காரியங்களை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இங்கே சொல்லப்படுகிற எல்லாமே இந்த வாசித்த இந்த பகுதி இருக்கு இல்லையா, எந்த அதிகாரத்தில் நாம் வாசித்தோம்? எபிரேயர் 12 அதிலே தொகுப்பு உரையாய் எழுதப்பட்டிருக்கு. இட்ஸ் சம்மரைஸ்ட். there's a summary that is given, but what is the whole description? It is here. யாத்ராமம் 19:16 விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும், அண்டர்லைன். அடுத்தது கார் மேகமும் மகாபலத்த எக்காள சத்தம். அடுத்தது பென்னு இருந்தால் தானே அண்டர்லைன் பண்ண முடியும். ஐ சி பென் ஒன்லி இன் சம் பீப்புள்ஸ் ஹேண்ட்ஸ். நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு ஒரு ரெவரண்ட் சொல்லி கொடுத்தது, சர்ச்சுக்கு வரும்போது பென்னு இருக்கணும், பைபிள் இருக்கணும், டைரியோ நோட்டோ இருக்கணும். ஆனால் நான் நோட்டு கொண்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் எல்லாவற்றையும் பைபிளில் எழுதி வச்சுருவேன். சரியா? அது உங்கள் இஷ்டம். பென் கொண்டு வரணும், ரைட். ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அடுத்த வசனம் அப்படி வந்துட்டே இருங்க. மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். நான் இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தான் கேட்க போகிறேன். மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். அப்படியே வாங்க. சீனாய் மலையின் மேல் அக்கினி இறங்கினபடியினால் முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அப்படியே கீழே வாங்க. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அப்படியே கீழே. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு மறுமொழி கொடுத்தார். கரெக்டா? அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டே இருங்க. ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும். ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து வர வேண்டாம், உறுதியாக எச்சரி என்றார். உறுதியாக எச்சரி என்றார். 21ஆம் வசனம். அடுத்தது ஆசாரியர்களும், ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள். சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள். அடுத்தது கடைசியில் மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான். இது எல்லாமே அந்த போர்ஷனில் இருந்துச்சா இல்லையா? இருந்தது. அந்த இது எபிரேயரில் பிரீஃபாக இருந்துச்சு. இதிலே நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். வாசிக்க வேண்டாம். யோவான் 1:17 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நாம் வாசித்த 12ஆம் அதிகாரத்தின் பாதி பகுதியிலே சியோன் மலை என்று ஒன்று குறிப்பிடப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே போவதை தான் குறிக்கும். அதற்கு பின்பாக வருவோம். ரைட். இப்போ இந்த சீனாய் மலையின் அந்த ஒரு என்ன சொல்ல, நம்ம ட்ராமாஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த ஒரு காட்சியில் நாம் கோடு போட சொன்ன எல்லாமே பயங்கரமானவை. எஸ் ஆர் நோ? பயங்கரமானவை. பக்கத்தில் வராதீங்க நீங்கள் யாரும். ஆண்டவர் இறங்குகிறார், கொடு முடியல, தள்ளி நில்லு, ஆசாரியரும் வராத, வந்தால் செத்து போவீர்கள் என்று சொன்ன கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள் என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எழுதுகிறான். மோசேயும் இந்த காட்சி பயங்கரமாக இருக்கிறது என்று நடுங்கினான் என்று பார்க்கிறோம். ஓகே, சரியா? நாம் எங்கே இருக்கிறோம்?
இப்போ சீனாய் மலையில் நாம் நிச்சயமாக இல்லை. நாம் இருக்கிறது சீயோன் மலை. அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் வரேன். நாம் இருப்பது சீயோன் மலை. சீயோன் மலையின் அடிவாரம், சீயோன் மலையின் கொடுமுடி. ரைட்டா? நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஆவியானவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு நம்மிடத்தில் பேசுகிறார். எப்படி தெரியும்? எலியா அவன் போய் பார்த்த தேவன் பூமி அதிர்ச்சியிலே இல்லை, அக்கினி காட்டிலே இல்லை, பெருங்காற்றின் சத்தத்திலே இல்லை, அமர்ந்த மெல்லிய சத்தம். 1 ராஜாக்கள் 18 அப்புறம். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவது அமர்ந்த மெல்லிய சத்தம். பரிசுத்த ஆவியானவர் இஸ் known as the gentle Holy Spirit. எனக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர் சத்தம் போட்டு என்னை பயமுறுத்துகிறவர் அல்ல. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்? அந்த சீனாய் மலையின் காட்சி நமக்கு இருந்திருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம்? நமக்கு இருப்பது சியோன் மலையின் காட்சி. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. கிருபையும் சத்தியமும் இல்லைன்னா நம்ம இவ்வளோ ஒழுங்கினம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போகவே முடியாது. ஆமேன். ஆவியானவர் இங்கிருந்து பரிந்து பேசுகிறாராம். அது பத்தாதுன்னு மேலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிதாவின் வலது பார்சந்து பரிந்து பேசுகிறார். இப்போ நான் எதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் என்றால், நாம் நிற்கும் இந்த நிலைமை எவ்வளவு மென்மையான நிலைமை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். என்னப்பா நீங்கள் கிறிஸ்டியன்ஸாக இருந்துக்கிட்டு சனிக்கிழமை வர சொல்லிங்க, ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லிங்க, இப்படி தான் நடக்கணுங்கிறீங்க, பைபிள் வாசிக்கணும். இல்லை, இப்படி சீனாய் மலையில் சொன்னது சொல்லப்பட்டிருந்தால் ஒருத்தருமே கிட்ட வர முடியாது. ஆமேன். நான்லாம் போய்கிடவே மாட்டேன். நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது. அப்பாடி இந்த தேவன் எங்களுக்கு பேச வேண்டாம் என்றார்கள். வரேன் 20ஆம் அதிகாரத்தில். அவர் பேசாதிருக்கட்டும், நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். நமக்கு என்ன சொல்லுகிறார்? பேசும், கேட்கிறேன் கர்த்தாவே, ஆசிக்கும் வார்த்தையை. அழகான பாடல் அந்த காலத்தில் நாங்கள் பாடுவோம். நான் கேட்கிறேன் கர்த்தாவே, ஆசிக்கிறேன் உம் வார்த்தையை. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதை உணர்றீங்களா? அதனால தான் செவி கொடுன்னு சொல்கிறோம். அதனால தான் செவி கொடுன்னு சொல்கிறோம். இல்லைன்னா எங்களோட பேச வேண்டாம் என்றார்கள். சரி, அடுத்தது பிலிப்பியர் 2:12 வாசிக்க வேணாம். நான் போன மாதம் அதை தான் சொன்னேன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள். அப்போது நாங்கள் பயப்படவே வேண்டாமா? ஜாலியாக ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போகலாமா? முடியாது. உன்னை ரட்சிப்பை துவங்குகிறார். நிறைவேற்ற வேண்டியது உன் கையிலும் என் கையிலும் இருக்கிறது. அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டும். ஆமேன். புதிய ஏற்பாட்டு வார்த்தை, புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்குரியது. அடுத்தது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலேயே 28, 29 எல்லாம் எடுத்துருவீங்களா? எபிரேயர் 12, 28, 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ரைட். நமக்கு என்னென்ன தெரியணுமோ அதில் எல்லாம் சொல்லப்பட்டுருச்சு. பயத்தோடும் நடுக்கத்தோடும் பக்தியோடும் பிரியமாய் ஆராதனை. இதை பற்றி முந்தி ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். பிரியமாய் ஆராதனை, ஜீவனுக்கு அவருக்கு ஒத்த ஆராதனை. இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். பிரியமாய் ஆராதனை. நம்ம ஆராதிக்கிறோம், அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? பிரியமான ஆராதனை. அதுக்கு எதை பிடித்து கொள்ள வேண்டுமா? கிருபையை பற்றி கொள்வோம். கிருபையும் சத்தியமும் யார் மூலமாய் வந்தது? இயேசு கிறிஸ்து. யோவான் 1:17 பாராம் படிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. ஸோ நமக்கு என்ன அறிவுரை? நீ மலைக்கு மேலேயே நீ வந்துட்டதுனால அது எப்படின்னு பின்னால் சொல்லுவோம். கட்டாயமாக பயத்தோடும் பக்தியோடும் பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை பற்றிக்கொள். கிருபையின் காலம் ஓடியே போகுது நரரே. எங்கள் பழைய பாடல்கள் இப்போ அந்த பாடலாம் எங்கேயோ போயிடுச்சு. பழைய பெந்தேகோஸ்தே பாடல்கள். கிருபையின் காலம் ஓடியே போகுது நரரே, விழிப்பாக இருங்கள் என்று சொல்லி பாடுவோம். சரி, அதனால் நாம் மிகவும் கவனமாய் கர்த்தருக்கு என்ன செய்யணும்?
ஒரே வார்த்தை என்ன செய்யணும்? வெரி குட், செவி கொடுக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இப்பொழுது உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென். சரி, இன்னும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த சீனாய் மலையை பார்த்து நான் பயப்படாமல் இருக்கேன். இன்னும் என்ன சொன்னார்? அதில் இந்த 20ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 18, 19 இருப்பா, 18, 19, 21 வரைக்குமே போகலாம். இல்லை 18, 19 முதல்ல வாசிச்சிருங்க. யாத்ராம 20. ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. ரைட், அண்டர்லைன். ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்றார்கள். இங்கே என்ன சொல்லியிருக்கு? பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள் என்று. நான் பின்வாங்கி நின்றால் எப்படி பற்றி கொள்ளுவேன்? நான் பக்கத்தில் வந்தாதான் ஆண்டவரை பற்றி கொள்ள முடியும். உன்னுடைய பாதத்தை பற்றி கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். பற்றி கொள்ள நீ அருகிலே வர வேண்டும். அது உனக்கும் தேவனுக்கும் இடையிலே எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. ஆமென். எதெல்லாம் இடைவெளியோ, உன் ஆசையோ பாசமோ, உன் சொத்தோ சுகமோ, உன் படிப்போ, உன் பலனோ தூக்கி போடு. அவருக்கு பக்கத்தில் வா. எதுவுமே இடையில இருக்கக்கூடாது. ஆமென். சரி, அப்புறம்பா மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். ஆமென். சத்தமே இல்லை. நீ பேசுப்பா, கேட்குறோம். இன்னைக்கு கேட்போம், நாளைக்கு கேட்க மாட்டோம். அப்படி தானே பண்ணாங்க இஸ்ரவேலர் மோசேக்கு. இந்த மோசையை கல்லறிவோம்னு சொன்னாங்க. அவர் பேச வேண்டாம் எங்ககிட்ட, கர்த்தர் பேசினா செத்துப்போம். இந்த இடத்துல எதை பார்க்கிறோம் என்றால், God is holy. சீனாய் மலையின் வெளிப்பாடு என்ன? நீங்கள் அது எங்கனையாவது அந்த அதிகாரத்து மேலேயே நீங்கள் எழுதுங்களேன் ஒரு இடத்துல. God is holy. கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்பது தான் அவர்களுக்கு காட்டப்பட்டது. எனவே தான் பயந்து போனார்கள். இன்றைக்கு நாம் பரிசுத்தம் உள்ளவராலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதனால நமக்கு ரொம்ப தைரியமாய் போகுது. ஆமென். என்ன சொல்கிறீங்க? என்னத்தையும் பண்ணுவேன், மன்னிச்சிருவார். அது நமக்கு தான் கேடு. அவர் மன்னிப்பார். மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவன். நமக்கு தான் கேடு. யூ கோ ஒன் ஸ்டெப் பேக்வேர்டு ஆர் லோவர் எவ்ரி டைம். ஆமென். சரி, அப்போது ஆண்டவரே தூரத்திலே நின்னாங்களே, பேசாதன்னு சொன்னாங்களே, நாங்கள் அதை விட எப்படி உன்னதமாக இருக்கிறோம் அப்படின்னா குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 18:20. மேக் அ பாயிண்ட். நான் சொல்வதை புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ளலாம். மத்தேயு 18:20. என் ஸ்டூடெண்ட்ஸ் உடனே பிடிச்சிருவாங்க. மேக் அ பாயிண்ட். மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க 2 பேர் போதும்பா, அல்லது 3 பேர், இத்தனை பேர் இருக்கோம். நீங்க என் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால கூடும்போது தூரத்தில் இருக்கிறேன்னு சொன்னாரா? உங்கள் நடுவிலே இருக்கேன். அவர் சொன்னாரே, செய்தாரா? அவர் உயிர்த்தெழுந்து வந்த பின்பு யோவான் 20 நீங்கள் வாசிங்க. தன் சீஷருக்கு நடுவே நின்றார். பயத்தினாலே அவர்கள் நடுங்கி கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நீ செத்து போவேன்னு சொல்லலை, சமாதானம் என்றார். அவங்களுக்கு மாத்திரமா இல்லை, அவர்களாலே வசனத்தை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவருக்கும் உரியது. அடுத்தது யோவான் 6:63. வேகமாக வாசிங்கப்பா. யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவனை அண்டர்லைன் பண்ணுங்க. இங்கே என்ன சொன்னார்கள் இஸ்ரவேலர்? அவர் எங்களோடு பேசாதிருக்கட்டும், நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். இங்கே என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென்.
எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம உணர்றோமா? எஸ் ஆர் நோ? எஸ், பெரிய பாக்கியம். நம்ம ஒன்றுமே செய்யலை. நம்ம புறஜாதியார் கணக்குப்படி பார்த்தா இஸ்ரவேலின் பாளையத்துக்கு வெளியே இருக்க வேண்டும். ஆமென். ஆபிரகாமின் மாம்சத்தின்படி சந்ததிக்கு தான் யெகோவா தன்னை வெளிப்படுத்தினார், புறஜாதியாருக்கு அல்ல. நாம் யார் மூலமாய் அவரை அறிந்து கொண்டோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்குள்ளதான் நம்ம வந்தோம். இதில் ஆபிரகாமின் உடன்படிக்கை 3வது பகுதி. இட்ஸ் அ ஃபுல் கவர்னன்ட். அதுக்குள்ளே வந்தோம். சரி, நமக்கு எப்படி இது தெரிஞ்சிச்சு? அவருடைய சீஷர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் போய் பிறருக்கு அறிவித்தார்கள். ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், நீ போய் அறிவி என்று அறிவித்தார்கள். சரியா? ரைட். சீனாய் காட்சியை பற்றி நான் இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் சொன்னோம் சீயோன் மலைக்கிட்ட நாம் வந்துட்டோம்னு சொல்லி, அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பின்னால் ஒரு செய்தியில். இந்த சீனாய் மலையும் சீயோன் மலையும் ஒன்றல்ல. திஸ் இஸ் மவுண்ட் சைனாய், தட் இஸ் மவுண்ட் ஜயன். நான் படத்தோட உங்களுக்கு காட்டுறேன் பின்னால். நாட் டுடே, மேபி த நெக்ஸ்ட் மந்த். ஆனால் இந்த சீனாய் மலையை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 2 காரியங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த சீனாய் மலை இப்பொழுது எங்கே இருக்கிறது? பதில் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு முந்தி. இப்போ கரெக்டாக எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு சொல்லணும். வெரி சேட், இட் இஸ் இன் ஈஜிப்ட். சைனாய் பெனின்சுலான்றது செங்கடல் இருக்கு இல்லையா? நீங்கள் பின்னால் அது ஒரு மேப் இருக்கும், அதில் பாருங்கள், அதுக்கு போங்க. நான் நினைக்கிறேன் இதுக்கு நான் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல, பட் டசன்ட் மேட்டர். வாங்க பின்னால் வாங்க. உங்கள் பைபிளில் மேப் இருக்கா? மேப்பில் ஆஹா, என் பைபிளில் இல்லை. அதுக்கு தான் இந்த லேட்டஸ்ட் இதெல்லாம் வாங்கக்கூடாது. ஓகே, இஸ்ரவேலர் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு ஒரு படம் இருக்காப்பா, பழைய இருக்காப்பா, இருக்கா? அதில் செங்கடல் கண்டுபிடிச்சிருவீங்களா? இப்படி இருக்கும், ஃபோர்க்கு மாதிரி. அந்த பைபிள் யாராவது வச்சுருந்தா என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க ப்ளீஸ். இதில் இல்லை. ரைட், இந்த இதில் இதோ இங்கே பவித்ராட்டர் கோரத்தில் இங்கே ஒரு பெரிய கிட்டத்தட்ட சவுத் இந்தியா மாதிரி ஒன்று தெரியுதா? தென்னிந்தியா மாதிரி ஒரு பெனின்சுலா தெரியுதா? பாலைவன பிரயாணம் அப்படின்னு போட்டிருக்கா? இருக்கிற பைபிள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அதில் ஆமாம், அப்படியே டாட்டட் லைனில் ஒரு ட்ரையாங்குலராக ஒன்று இருக்கா, அப்படி தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி. தென்னிந்தியா இந்தியாவிலேருந்து தொங்குகிற மாதிரி தொங்கிட்டு தான் இருக்கோம் நம்ம இன்னும் இந்தியாவிலேருந்து. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அங்கே தான் சீனாய் வனாந்திரம். இதற்கு இன்னொரு பேர் சீன் வனாந்திரம். அது இருக்கட்டும். இதில் தான் இருக்குது சீனாய் மலை. இப்போ இது ஈஜிப்ட் கையில் இருக்குது. ஏன்னா செங்கடலுக்கு அருகாமையில் இருக்கிறது. பழைய பைபிளில் அழகான படம் இருக்கும், செங்கடலுக்கு அருகாமையில் இது இருக்குது. ஸோ இட் இஸ் அண்டர் ஈஜிப்ட்ஸ் கண்ட்ரோல். சரியா? இதில் நீங்கள் எந்த பைபிள் வச்சுருந்தீங்கனாலும் அதில் வந்து இது இப்படி வந்து அப்படி போகுதா? போகுதுல்ல? வாங்க, நான் எப்படி ஸ்ட்ரக்சரே இப்படி காட்டி கொடுத்துருவேன். வாங்க, இப்படி. எஸ், இப்போ இருக்கா? கன்னியாகுமரி மாதிரி இருக்கா? கன்னியாகுமரி மாதிரி. அங்கே என்ன எழுதி? வெரி குட், மவுண்ட் ஹோரப். அதுதான் சீனாய் மலையும் ஓரேபு பர்வதமும் ஒன்று. இந்த ஒரே பர்வதம் தேவ பர்வதம் என்று வேதத்திலே அழைக்கப்படுகிறது. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். காட் கொஞ்சம் அப்படி பெருசாக்கிடும், மேக் இட் பிக். நல்லா இந்த அப்படி ப்ளூவில் போட்டிருக்கல, உங்களுக்கு தெரியுது இல்லை? கிட்டத்தட்ட இது தெரியலன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன்ப்பா. நான் இதை காட்டணும்னு யோசிக்கலை. தட்ஸ் வை கேம் அன்ப்ரிப்பேர்ட். ஏமா அந்த மேக் இட் பிக்கர், மேக் இட் பிக்கர்.
ஜூம் பண்ணிடு. இப்போ இதுதான் அவங்க போன முதல் சீனாய் வனாந்திரம். இந்த பக்கம் இவங்க செங்கடலை சரியாக காட்டலை, பட் இந்த ரெண்டுத்துக்குள்ளே தான் அது இருக்குது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்படி ரெண்டு கை மாதிரி இருக்கா, அதுதான் ரெட் சி, செங்கடல். அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் சீனாய் வனாந்திரம். அந்த டிப்பு தான் சீனாய் மலை அல்லது ஒரே பர்வதம். இப்போ என்னுடைய கொஸ்டினுக்கு நான் வரேன். தேங்க்யூப்பா, யூ கீப் இட் தேர். என்னன்னா இது உங்களுக்கு தெரியும், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் ஏதானும் கிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். நான் ஆசிரியர். ஐ ப்ரிஃபர் ஆல்வேஸ் அ பென் ஆர் அ நோட் புக். அது கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கறது சாதாரண பென்னு கிடையாது. ஓகே, எனிவே, இந்த சீனாய் மலையில் 10 கட்டளை கொடுக்கப்பட்டது நமக்கு நன்றாக தெரியும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அதான் செவி கொடுக்கறது. செவி கொடுக்கறதுனா கவனித்தல். தட்ஸ் குட், வெரி குட். இப்போது இந்த ஓரேபு பர்வதம் என்று அதே தான், அதுக்கு தான் அதே பேர். சீனாயில் நடந்தது 10 கட்டளையை கர்த்தர் கொடுத்தது. தேவ பர்வதத்திலே நடந்தது என்ன? யாத்திராகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இன்சிடென்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த ஓரேப் மலை என்று சொல்லப்பட்ட மலையிலே நடந்த அந்த சம்பவங்களிலே 2-3 உண்டு. ஏதாவது ஃபஸ்ட்டு ஒன்று சொல்ல முடியுமா? உங்கள் பைபிள் நாலேஜ் நான் செக் பண்ணிடுவேன். வெரி குட், தட்டுங்க பார்க்க ஐயா. யாத்ராமா 3 அதிகாரம். மோசே தேவ பர்வதம் மட்டும் நடந்து போனான், எரிகிற முட்செடியை பார்த்தான். அது என்னப்பா முட்செடி எரியிறது ரொம்ப பெரிய காரியமாக? தீ வச்சு கொளுத்துனா நம்ம ஊர்லேயும் தான் கொளுத்துறாங்க, எரியுது. அது எரிந்தும் அவிந்து போகாமல் இருந்தது. மோசே அதில் எதை கண்டு கொண்டான்? யூதர்னு அந்த இடத்துல சொல்ல வேண்டாம், இஸ்ரவேல் மக்களை கண்டு கொண்டான். He saw the people of Israel. பார்வோனினாலே அப்படி அடிமைத்தனத்திற்குள்ளாய் வைக்கப்பட்டு எரிந்து போகாத தன் மக்களை கண்டான். ஆமேன். ஸோ அதே இடத்துல தான் ஆண்டவர் மறுபடியுமாய் அந்த மக்களை சந்தித்து 10 கட்டளையை கொடுக்கிறார். இன்னும் ஒன்று ஓரேபை பற்றி இருக்குது. லேக்காவை வேணால் சொல்ல வேணாம்னு சொல்லுவோம். நீங்கள் வேறு யாராவது சொல்லுங்கள். முக்கியமானது அது. ஓரேபுன்னு சொல்லாமல் அநேக நேரத்தில் நம்ம அதை சொல்கிறோம். நான் ஆன்சரை சொன்னேன்னா யூல் பி வெரி சாரி. சொல்லவா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் மோசே கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாமற் போனது? நீங்கள் கரெக்டாக லேக்கா விட்டுருவோம். லேக்காக்கு சான்ஸ் ஓவர். சம்படி எல்ஸ். இங்கிருந்து யாராவது சொல்லுங்களேன். I hear something. Come on, tell me. மோசே கீழ்ப்படியாமல் கண்மலை அடித்தார் என்று சொல்லுகிறாள் ஆனிஸ். தட்ஸ் ரைட். எதற்கு கீழ்ப்படியவில்லை? கர்த்தருடைய வார்த்தை. குட். இவ்வளவு இண்டக்ஷன் கொடுத்த பிறகுதான் யூ ஆர் கம்மிங் இன். இண்டக்ஷன் குக் டாப்ஸ் ரைட்டு. அப்போது நீ பேசுன்னு சொன்னார், அதே தான் அடித்தான். உள்ள நீ போகக்கூடாதுனாரு. அப்போ இந்த பர்வதம் எதை குறிக்கிறது? பழைய உடன்படிக்கையை மறுபடியுமாய் புதிய உடன்படிக்கையாய் மாற்ற போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமேன். பழைய ஏற்பாட்டுக்காரவங்களுக்கு அது விளங்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் சொல்லுவதை கேட்கலாம், அவரோடு பேசலாம். அவரை அடிக்கவோ, இப்போ அவரை அடிக்க நமக்கு முடியாது. யாரை துன்பப்படுத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த என்னால் முடியும். அதை செய்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கானானின் ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பது மிகவும் மிகவும் என்னப்பா அரிது. வெரி டிஃபிகல்ட். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அந்த 4 வசனத்தில் சொல்லப்பட்ட காட்சிகள் எவ்வளவு அர்த்தம் செறிந்த காட்சிகள் என்று. ஆமேன். அப்போது நமக்கு கொடுக்கப்பட்டது கம்ப்ளீட்லி ஆப்போசிட். நீ என் சத்தம் கேளுப்பா, எங்கே இருக்கிறியோ உட்கார. நீ சீனாய் மலைக்கு போவேணா, ஒரே பர்வதம் போவேணா, நீ இருக்கிற இடத்துல உன் நடுவில் வந்துடுறேன், உன்னோட கூட பேசுகிறேன், உன் கையில் இருக்கிற
வேத வசனத்தை வச்சு பேசுகிறேன், நான் பேசுறதுக்கு செவி கொடு. பாஸ்டர்மா மாத்திரம் தான்ப்பா கை தூக்குறாங்க, அதுவும் அவங்க கடமை இல்லைல்ல. ஆமேன். செவி கொடு. நீ செவி கொடுக்கறது ஏன்னா நான் உனக்கு செவி கொடுக்குறேன், அதுக்காவது நீ ரெஸ்பாண்ட் பண்ணு. செவி கொடுக்க மாட்டேன்னா நீயா போய் எலி பொறிக்குள்ளாய் மாட்டிக்கொள்ளுகிறாய். ஆமேன், ஆமேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா அடுத்ததில் நான் போயிட்டேன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அது மேபி ஐ வில் டேக் இட் டு த நெக்ஸ்ட் மெசேஜ். சீனாய் மலைக்கும் கீழே சொல்லப்பட்ட சியோன் மலைக்கும் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? எபிரேயர் 12லப்பா. எபிரேயர் 12ல் முதல்ல சொல்லப்படுது, பேரு கூட சொல்லலை. அந்த ஆக்கியோன் அவனுக்கு அவ்வளோ பயம், அதை சொன்னான். சீனாய் மலை பேரே குறிப்பிடப்படலை, நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம காலேஜில் என்ன சொல்லுவோம்? பிரின்சிபல் வர்றாங்க, நாங்கள் மிஸ் மேனுவல் வராங்கன்னா அவங்களோட க்ளோஸாக இருக்கவங்க தான் பேரை சொல்லுவோம். கேட்டிங்களா? அப்போது பேரை சொல்ல பிரியப்படவில்லை அந்த ஆக்கியோன். அந்த மலையை விட்டுட்டு சியோன் மலைக்கு கிட்டவே வந்துட்டீங்கப்பான்னு கீழே சொல்லியிருக்கு. இதற்கு இடைப்பட்டது இவ்வளவு காரியம் இருக்குது. அது மாத்திரமல்ல, இன்னும் 3 மலைகள் இருக்கின்றன. சீனாய் மலை, அது ஆண்டி அத்தனையும் கதை சொல்ல போகிறாங்க. நோ 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 நாட் டுடே. சீனாய் மலைக்கும் சியோன் மலைக்கும் இடைப்பட்ட 3 காரியங்களை மாத்திரம் நான் எடுத்திருக்கிறேன். நான் அநேகம் இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த தியானத்தில் நாம் அவைகளை பார்க்கலாம். மலை பிரசங்க மலை 1, மறுரூப மலை 1, ஒலிவ மலை 1. மலை பிரசங்க மலை, மறுரூப மலை, திருப்பி சொல்ல மாட்டேன், எழுதிக்கோங்க. மலை பிரசங்க மலை, மறுரூப மலை, அடுத்தது ஒலிவ மலை. மலை பிரசங்க மலை நமக்கு மத்தேயு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கணும். இந்நேரம் படிக்க தொடங்கிட்டீங்கன்னா அவர் மத்தேயுல அதை பற்றி சொல்லுது. அந்த மவுண்டனை நம்ம யூஸ்வலாக எப்படி ரெஃபர் பண்ணோன்னா சர்மன் ஆன் த மவுண்ட். அந்த மலைக்கு பெயர் ஒரு பிராக்கெட்டில் மாத்திரம் எழுதிக்கோங்க, எரேஸ்மஸ். ERESMUS அல்லது MOS. எரேஸ்மஸ், ERESMUS or MOS. அடுத்தது மறுரூபமலை, அது சொல்லப்பட்டிருக்குது மத்தேயு 17ஆம் அதிகாரம். மேக் அ பாயிண்ட். I wish you will be my students. சரி, முதல்ல உன்னை பற்றி பார்த்தோம், மத்தேயு 5ஆம் அதிகாரம். அடுத்தது மத்தேயு 17. இந்த மலைக்கு பேர் தாபோர் மலை. இது ரெண்டுமே டிப்பிக்கல் ஹில்ஸ் தான். நம்ம அதை பற்றி நம்ம தனியாக படிக்கலாம். கடைசி ஒலிவமலை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து குறித்திருந்த ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே தான் வச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்கள். அதில் ரொம்ப அழகாக இருக்குண்ணா. லெட் மீ கம் த்ரூ நெக்ஸ்ட் டைம். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி சொன்னார். இங்கே என்ன பண்ணார்? ஆண்டவர் தூரத்தில் நின்றார், ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள். இயேசு கிட்ட வந்தார். தாபோர் மலையில் கூட்டிகிட்டே போயிட்டார். மேலே ஒளியுள்ள மேகம், பரிசுத்த ஆவியானவர் அவங்க அத்தனை பேரையும் மூடிட்டார். கார் மேகம், பயமுறுத்துகிற மேகம். ஐயோ கிட்ட போக வேண்டாம். ரைட்டா? இந்த பாயிண்ட்ஸை நான் திருப்பி சொல்ல மாட்டேன். மலை பிரசங்கம் பண்ணின மலை, ஆண்டவர் ஏறி உட்கார்ந்தாரு. திரளான ஜனங்கள் நெருங்கி வந்தார்கள். அங்கே சொல்லப்பட்டது 10 கட்டளையும், இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், செய்யணும், செய்யணும். இங்கே சொல்லப்பட்டது பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். நீ துக்கப்படுறியா? நீ பாக்கியவான். இது என்ன சார் நீங்கள் வேடிக்கையாக சொல்கிறீங்க? உலகத்தினுடைய நியதி என்ன? சந்தோஷமாயிருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பணக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பணக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. ஆண்டவராகிய இயேசு உன்னை ஆசீர்வதித்தால் மாத்திரமே உனக்கு இருக்குதோ இல்லையோ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன்னா அவரே கூட இருக்காரு, அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும். சரியா? இந்த கான்டெக்ஸ்டில் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். அதனால பாக்கிய வசனங்கள். நீ துயரப்படுறியா? நீ பாக்கியவான். நீ துக்கப்படுறியா?
பாக்கியவான். உன்னை துன்பப்படுத்துகிறாங்களா என் நாமத்தின் நிமித்தம், நீ பாக்கியவான். இரக்கம் பெறு, நீ பாக்கியவான். இரக்கம் செய், நீ இரக்கம் பெறுவாய். அப்போது இது எல்லாம் இருதயத்தில் சுத்தமாறு. இல்லை இருதயம் எப்படி இருந்துட்டு போகலாம்? மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் பழைய ஏற்பாடு. இது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார், மனிதனோ முகத்தை பார்ப்பான். எவ்வளோ வித்தியாசம்! அதை நீங்கள் பார்க்குறீங்களா? தட் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு see. Do you see the contrast? சீனாய் மலைக்கும் இந்த சீயோன் மலைக்கும் இடைப்பட்ட மலைகளே இப்படி இருந்தால், சீயோன் மலை பரலோகம் எவ்வளவு மகத்துவமான காட்சியாக இருக்கும். அதனால கால சூழ்நிலையில் பார்த்து நீங்கள் மடிந்து போகாமல், துக்கப்பட்டு போகாமல், பயந்து போகாமல், குழம்பி போகாமல், இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி, இந்த நம்பிக்கையோடு லெட் மீ லீவ் யூ இன் பீஸ். ஆமென். சமாதானத்தோടെ போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென், ஆமென். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்கிற தேவன், எங்களோடு பேசினீர், செவி கொடுக்க சொன்னீர். கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு கூட வருவீராக, பலப்படுத்தி வழிநடத்தும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். உலகம் எந்த விதத்திலும் எங்களை தொடாதபடி கல்வாரி இரத்தத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியின் அக்கினிக்குள்ளும் நான் உங்களை வைக்கிறேன் சுவாமி. கர்த்தர் அப்படியாய் ப்ரொடெக்ட் பண்ணி, உன்னதமானவரின் மறைவே பிசாசின் கண்களுக்கு எங்களை மறைத்து காத்து கொள்ளும்படியாய் உடைய சட்டைகளுக்குள்ளே எங்களை வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் ஒரு ஸ்டான்ஸை மாத்திரம் பாடிடுறேன். பாஸ்டர் ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் கொடுங்க. இது நம்ம பாடின பாட்டு தான். இயேசுவை போல சகாயம் செய்வார் இல்லையே, இல்லையே. ஆத்மாவின் ரோகமும் நோவும் தீர்ப்பார் இல்லையே, இல்லையே. இன்பவாரி இயேசு சுவாமி, அன்பரில் நீர் பேரன்பரே. நல்லோரும் வல்லோரும் உம்மை போல இல்லையே, இல்லையே. அதில் இங்கிலீஷில் அழகாக இருக்கும் அந்த கோரஸ். லெட் மீ சிங் இன் தட் ஃபார் யூ. Jesus knows all about our struggles. He will guide till the day is done. There's not a friend like the lowly Jesus. No, not one. No, not one. Jesus knows all about our struggles. He will guide till the day is done. There's not a friend like the lowly Jesus. No, not one. No, not one. இயேசுவை போல சகாயம் செய்வார் இல்லையே, இல்லையே. ஆத்மாவின் ரோகமும் நோவும் தீர்ப்பார் இல்லையே, இல்லையே. இன்பவாரி இயேசு சுவாமி, அன்பரில் நீர் பேரன்பரே. நல்லோரும் வல்லோரும் உம்மை போல இல்லையே, இல்லையே. ஆமென். அதை மாத்திரம் சொல்லுவீங்களா? இயேசுவே, நல்லோரும் வல்லோரும் உம்மை போல இல்லவே இல்லை என்று அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென்.